கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சீசர்கள் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணுகையில், இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில், அப்போ நாம் வழிபடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நாம் பின்பற்றுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராயிருந்தார், ஜெபம் பண்ணுகிறவராயிருந்தார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராயிருந்தார். முதல்ல நம்ம அதை கவனிக்கணும். அப்ப நம்மளும் ஜெபிக்கணும். ஜெபிக்காதபடி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபிக்காதபடி தேவனோடு பேச முடியாது. பிரியமானவர்களே, அவர் எதுக்கு ஜெபம் பண்ணார்? பிதாவோடு ஒரு ஐக்கியம் இருந்தது அவருக்கு. அதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அவர்தான் தெய்வம், ஆனாலும் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டான். ஏற்கனவே இந்த முகம்ல பிரேயர் பண்ணும்போது இன்னும் பிரகாசம். அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஒயிட், பியூர் ஒயிட் ஆயிருச்சு. அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும்ல என்னுடைய பிள்ளைகளே. இப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. நானும் இப்படி ஜெபிக்கணும், நானும் இப்படி பிதாவோடு ஐக்கியப்படணும், நானும் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படணும், நானும் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்படணுங்கிற எண்ணம் வரணும் பிரியமானவர்களே. அதனால இயேசுவை போல ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அவர் ஜெபம் பண்ணுகையில் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, 3 பேரும் பார்க்குறாங்க. பேதுரு பார்க்கிறாரு, யோவான் பார்க்கிறாரு, யாக்கோபு பார்க்கிறாரு. இவங்க தான் எழுதுறாங்க, அவர் ஜெபம் பண்ணும்போது நாங்க பார்த்தோம், அவருடைய முகரூபம் மாறினது, அவருடைய வஸ்திரம் வெண்மையா பிரகாசமா இருந்ததாம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் எதற்காக? நீங்களும் நானும் கடைபிடிப்பதற்காக. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறப்பா, எங்களுக்கும் அப்படி ஒரு ஜெப ஆவியை தாங்க சுவாமி. நாங்க விரும்புகிறோம் ஐயா, நாங்க ஜெபிக்கணும். ஜெபத்துல குறைவுபட்டு இருக்கிறோம், வேத தியானத்துல குறைவுபட்டு இருக்கிறோம், உம்மோடு பேசுவதில் குறைவுபட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீர் நிலமத்திலே பிரசன்னராக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்க முகரூபமும் மாற, இயேசுவை போல மாற, வஸ்திர வெண்மையாகி பிரகாசிக்க கிருபை செய்யும். மகிமையும் கனத்தையும் துதிய நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ள சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.